இவருக்கும் வணக்கம். கடக ராசிக்கு அடுத்த 7 நாளில் சூரியன் புதன் கேது இணைந்து சஞ்சரிப்பதால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகை கடகராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் செவ்வாயும், கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக, தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால் உங்களுடைய எண்ணங்களை கூர்மையாக்கக்கூடிய புதனும் அவரோடு இணைந்திருந்த காரணத்தினால் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி இருப்பார். தற்போது 7ஆம் இடத்தை அவர்கள் இருவரும் இணைந்து பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள்ல அன்பு அதிகரிக்க இருக்குங்க. செயல் ஊக்கம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் அமைதி நிலவ இருக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3இல் உள்ள வெற்றியை வாரி வழங்க இருக்கிறார். மனதில் தைரியமும் எதையும் எதிர்கொள்ளும் திறமும் பிறக்க இருக்குது. குருவினுடைய பார்வையால் அஷ்டமராகு சனியினுடைய வீரியம் மட்டுப்படுங்க. அதே போல் சுகஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை விழுவதால ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இனிமையான பிரயாணங்கள், உறவுகளோடு கலந்துரையாடல், விருந்து, கேளிக்கை முதலிய விஷயங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு அதற்கான சூழ்நிலை அமையுங்க. அதே போல் கடகராசினியர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 2இல் சூரியன் கூடவே கேது இருக்கிறார். வாக்குஸ்தானம் என்பதால் தவறான வார்த்தைகளையும் கோபமான வார்த்தைகளையும் பேசிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அவற்றில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. எனவே பேச்சில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. உறவினர்களிடத்துல சுமூகமான பேச்சு தேவைங்க. இல்லைனால் அமைதியாக ஒதுங்கி விடுவது நல்லது. 8ஆம் இடம் சற்று சிக்கலாக இருப்பதால் கஷ்டங்களை நாம வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று எல்லா விதத்திலும் ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க. எந்த பிரச்சனையிலும் நிதானமாக அணுகுமுறை நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் புதன் பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது உடன்பிறப்புகளால் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அவர்களின் கடன் சுமை குறைய வழிவகுத்து கொடுப்பாருங்க. அல்லது அவர்களின் கல்யாணம் போன்றவை முன்னின்று நடத்த செலவிடக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திக்கும் நேரம் ஏதுங்க. அது மட்டும் இல்லாம நாகரீக பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல உடன் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகள் உங்கள் செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியப்படும் விதத்தில் அமைய இருக்குது. சமூக சேவையில் ஆர்வம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் இந்த காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சனியும்
ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. சனி வக்ரம் பெற்றிருப்பதால் ஓரளவு நன்மை கிடைக்கும் என்றாலும் விரயங்களை கட்டுப்படுத்த இயலாது. திட்டமிட்டபடி காரியங்களை முடிக்க பெரும் பிரயாசை எடுக்கும் சூழ்நிலை உண்டுங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதம் அமையிருக்கு. குருவினுடைய பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் உங்களுக்குரிய பாக்கியங்களும் அனைத்து நலன்களும் வந்து சேருங்க. ராகு கேதுக்களுக்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொண்டால் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய இருவர் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கிறாங்க. மற்ற ஏனைய கிரகங்களின் மூலம் அனுகூலம் எதையும் எதிர்பார்க்க இயலாதுங்க. இந்த காலகட்டங்களில் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கூட்டு சேர்ந்து சனி ராகு சேர்க்கை உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றாலும் மிதுன ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய பார்வை பெறுவதால் சனி ராகு தோஷம் பெருமளவில் விலகி விடுதுங்க. வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகளினால் பணம் விரயமாகும். அதே போல் இக்காலகட்டங்களில் பணப்பற்றாக்குறை கடுமையாகவே இருக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் வாக்குவாதமும் மன நிம்மதியை பாதிக்குங்க. களத்திரஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பல தருணங்கள் தவறான வரனை நிச்சயித்து விட நேரிடுங்க. தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிச்சயிப்பது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க. பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. எவ்வளவுதான் நீங்கள் பாடுபட்டு உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது. உங்களுடைய கடமைகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட மனதை அரித்து கொண்டே இருக்குங்க. உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ஆகிய துறைகளும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. அவர் வக்ரகதியில் உள்ள போது ராகுவும் அவருடன் சேர்ந்திருப்பது சந்தையில் நீங்கள் கடுமையான சூழ்நிலையை சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது கடினம். மேலும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பு குறைவது உங்களுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்கமாகும். அளவோடு முதலீடு செய்து திட்டமிட்டு உங்களுடைய சரக்குகள் விற்பது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவுங்க. கிரக நிலைகளின்படி வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் இக்காலகட்டங்களில் குறையக்கூடும். இதனை ஏன் வற்புறுத்துகிறோம் என்றால் உங்களுடைய நிதி நிலைமையை திட்டமிட்டு சரி செய்து கொள்ளாவிட்டால் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதுதாங்க. அது மட்டுமில்லாம மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறாங்க. பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்துவது சிரமமாக இருக்குங்க. கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியே செல்வது பொழுது போக்குவது ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள பெண்மணிகளுக்கு மனக்கவலை அதிகரிக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிம்மதியை பாதிக்குங்க. திருமண முயற்சிகளை தடங்கள் உண்டாகுங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை தோறும் அம்பிகை அல்லது மகாலட்சுமி சன்னதி தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வாங்க. ஒவ்வொரு துளி நெய்க்கும் அளவற்ற பரிகார சக்தி உள்ளது.